ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்விஆர் மீடியாவில் பாவக்காய் பொரியல் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாவக்காய் 1/4 கிலோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பெரிய சைஸ் ஒரு வெங்காயம், தக்காளி 1, பூண்டு, கருவேப்பிலை. ஒரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பும் போட்டு கலர் மாறிச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி வதங்கிச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி போடுறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா வதங்கி வந்தது. வதங்கி வந்த உடனே பாவக்காவை போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கலரி விட்டுட்டேன். இப்போ மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றுறதுல மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்போ தான் பாவக்காய் கசப்பு இல்லாமல் இருக்கும். இது மாதிரி செஞ்சிங்களன்னா இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிறேன் காயை. இப்போ காய் வெந்துச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி வெந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் போடுங்க. 2 டீஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்ட உடனே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்களேன்னா பாவக்காய் பொரியல் ரெடி. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. பாய்.